திமுகவுடன் நேற்றைய தினம் கூட்டணி பேச்சு எதையும் முன்னெடுக்கவில்லை என தேமுதிக விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக இரு தரப்பினரும் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். நாங்கள் 2 பேர் ஒரே மாவட்டம், அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார். நேற்று நாங்கள் பேசலை, நாங்கள் ரெகுலராக சந்திப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுறது உண்மைதான், நான் அதை தெளிவாக சொன்னேன். ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேசுகிற மாதிரி போடுறீங்க. நான் அந்த காலகட்டத்தில் 10 நாள் முன்னே பேசுனது உண்மை தான். அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டு அவங்க என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் அதிமுக கூட்டணி நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, போட்ட டைட்டில் நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள் நாங்கள் எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை நாங்கள் அறிவிக்க போகிறோம். சுஜித் என்னோட பேசினார். அவர் மீது நான் மரியாதை வச்சுருக்கிறவன், எங்கள் ஊருக்காரு. அவரே இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இது அரசியலில் இன்றைக்கி போகலாம் வரலாம், ஆனால் நான்லாம் அப்படி பேசக்கூடியவன் அல்ல. அதனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை படத்தை போட்டு இப்போ எப்படியாவது தாங்க இந்த இதிலிருந்து பழியிலிருந்து சேவ் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்படி கூட பேசலாம். தம்பி சொன்ன புரியாதா? 10 நாள் முன்னே நான் நேற்று என்ன சொன்னானே, முன்னாடி பேசுன்னு சொல்கிறானே, மறுபடியும் அதே கேட்டிருந்தாக்கா நான் சொல்லிட்டேன் பாரு. சரி, அதே மாதிரி துரைமுருகன் என்கிட்ட என்னென்ன பேசுனாருன்னு நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க கட்சியை பற்றியோ அவங்க தலைமையை பற்றி என்கிட்ட என்னென்ன பேசினாரு, அதை பேசலாம் அசிங்கமாக போயிடும். ஆமாங்க, நான் நேற்று 10 நாள் முன்னாடி பேசுகிறேங்க. 10 நாள் முன்னாடி பேசுகிறேன் உண்மை தான். அதுக்கு முன்னாடி பேசுகிறேன் தான். நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி பேசி தான் இருக்குங்க. எங்கள் ஊருக்காரங்க, பக்கத்தில் இருக்காருங்க. நாங்கள் அரசியல் தவிர எல்லாம் பேசுவோம். ஆனால் அவர் அரசியல் அவங்க கட்சியை பற்றி அவங்க தலைமையை பற்றி என்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காரு. நான் கட்சியினுடைய நாகரிகக்காரி நான் பேச மாட்டேன். ஏன்னா எங்களோட வளர்ப்பு அது மாதிரி, ஆனால் அவங்க வளர்ப்பு வேறு மாதிரி. ஃபோனில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதில் நான் காந்தி அவர் 2 பேரும் தான் ஃபோனில் வர்றோம். காரில் வரும்போது தான் சுதி என்கிட்ட பேசினார். ஆக்சுவலாக 2 ஒரு நாள். அதனால் நான் பேசுகிறேன்றதெல்லாம் அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியெல்லாம் அவர் சொன்னார்னா, சுதீர் மீது நான் வைத்திருந்த மரியாதைக்கு அவரே ஒரு கொந்தகத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கி அவர் எங்கள் ஊருக்காரர், எனக்கு தெரிஞ்சவர், பழக்கப்பட்ட நண்பர். என்னை எழுத்து 2 வந்து பார்க்க அசம்பிளியில் நின்றவர். ஆகியனால் எனக்கு அந்த ஊருக்காரர் நான். அதனால் அவர் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் நான் வருத்தப்படுவது தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதனிடையே பர்சனல் விஷயங்களை பேசுவதற்காகவே திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்ததாக தேமுதிக நிர்வாகிகள் இளங்கோவன் மற்றும் அனகை முருகேசன் விளக்கம் அளித்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களை மரியாதை நிமித்தமாக ஒரு பர்சனல் விஷயமாக அவர் பார்க்க போயிருந்தோம். அது நேற்றுக்கு பத்திரிகையில் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அது வேறு மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்குது. எங்களுடைய பர்சனல் விஷயமாக தான் நானும் முருகேசன் அதுக்கு பார்க்க போனமே தவிர, இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். எங்கிட்ட அனங்கல் முருகேசன் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அவர் முன்ன பின்ன தெரியாது. என்கிட்ட என்ன பேச போகிறார் அவர்? வேறு ஒன்றும் பேசலை. என்னோடு நான் பேசுகிற பொழுது இவங்க 2 பேரும் கூட வச்சுக்கிட்டு தான் பேசினேன். நான் தனியாக கூட பேசலை. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 10 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் 1,68,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் 88,437 ஒப்புகை சீட்டு வழங்கும் இயந்திரம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். ஏழைகளுக்கு 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டம் குறித்து விளக்கம் கேட்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான புகாருக்கு CVIGIL என்ற செல்போன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வாக்காளர் பட்டியல் குறித்து விவரங்களை அறிய 1950 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். தேர்தலில் தங்கள் ஓட்டை வேறு யாரும் பதிவு செய்துவிட்டால் 49P சட்டத்தை பயன்படுத்தி வாக்காளர்கள் மீண்டும் வாக்களிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்காளர் போகிறாங்க ஓட் போடுறதுக்கு, பட் அவங்களோட பேர் எகன்ஸ்டில் இன்னொரு யார் ஓட் போடுறதுனாக்க
ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்டேருந்து ஒரு டெண்டர்டு ஓட் அவன் வாங்கி டெண்டர் ஓட்டு அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்டே அது ஒரு சீல்டு என்வலப்பில் கொடுக்கலாம். அது தேவைப்பட்டால் அது கவுண்ட் பண்ணுவோம். அதான் ஆமாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஓட் டிஃபரன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தென் அதுக்கு இன்னும் சில சப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அது 49P அதெல்லாம் வரும். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று 100 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கடந்த சில தினங்களாக சில மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தொட்டது. இந்த நிலையில் இன்று 10 மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக கரூர், பரமத்தி மற்றும் மதுரை விமான நிலையம் பகுதிகளில் 105.8 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. திருத்தணியில் 104.5 டிகிரியும், சேலம், திருச்சி, தருமபுரி மாவட்டங்களில் 104 டிகிரியும், நாமக்கல், பாளையங்கோட்டையில் 103.1 டிகிரியும் வெப்பநிலை பதிவானது. வேலூர் மாவட்டத்தில் 102.9 டிகிரி, கோவை விமான நிலையத்தில் 101.4 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 98.4 டிகிரி வெப்பநிலை இன்று பதிவானது. முறையாக போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் தென்னிந்திய நடிகர் சங்க செயலர் நடிகர்கள் அஜித், விஜய், சூர்யா ஆகியோரை எதிர்மனுதாரர்களாக சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த ஜான்சி ராணி என்பவர் தொடர்ந்த பொதுநல மனுவில் போலியோ சொட்டு மருந்து குறித்து முறையான விழிப்புணர்வு இல்லை என குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகள் போலியோ நோய் பாதிப்பு இல்லாத நாடுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்தியாவில் கடந்த 1995 போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முறை தொடங்கப்பட்ட போதிலும் இதுவரை இன்னும் போலியோ நோய் பாதிப்பு இல்லாத நாடாக அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் தொடர்ந்து போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுவதாகவும் வரும் 10ஆம் தேதி சொட்டு மருந்து முகாம் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மனுதாரர் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுவது தொடர்பாக போதுமான விழிப்புணர்வு முகாம்களோ விளம்பரங்களோ செய்யப்படவில்லை என வாதிட்டார். இதனை ஏற்ற நீதிபதிகள் மக்களிடம் ஏற்கனவே நன்கு அறிமுகமான நடிகர்கள் மூலம் போலியோ விழிப்புணர்வு நிகழ்வை முன்னெடுக்கும் போது அது எளிதாக மக்களை சென்றடையும் என குறிப்பிட்டனர். இந்த வழக்கில் தென்னிந்திய நடிகர் சங்க செயலர் நடிகர்கள் அஜித், விஜய், சூர்யா ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்டனர். தொடர்ந்து செய்தித்தாள்கள், ஊடகங்கள் மூலமாக போலியோ சொட்டு மருந்து தொடர்பான விழிப்புணர்வை பிரபலப்படுத்தலாம் என கருத்து தெரிவித்து வழக்கை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் 10 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள், வியாபாரிகள் என பல்வேறு தரப்பினரும் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் விரைவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்தும் உருவாகியுள்ளது. கடந்த ஆண்டு தமிழகத்தில் மிகவும் குறைந்த அளவு மழை பெய்தது. இதனால் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் வறட்சி ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி மாநிலம் முழுவதும் கடந்த மாதத்தின் இறுதியிலேயே வெயில் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. இந்த வெயில் படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் மதிய நேரத்தில் சாலையில் கானல் நீர் காட்சியளிக்கின்றது. தமிழகத்தில் வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியுள்ளது. திருவண்ணாமலையில் 103 டிகிரி செல்சியஸும், தருமபுரியில் 104 டிகிரி செல்சியஸும், மதுரை, கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் 105 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நேற்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா வெயில் 110 டிகிரி அடிக்கு, ஜனங்கள் நடமாட்டம் இல்லை. மேற்கொண்டு வியாபாரங்கள் சுத்தமாக முடங்கி போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இப்பயே இந்த மாதம் இப்படி இருந்தால் அடுத்த மாதம் என்ன சூழ்நிலை இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. மழை சுத்தமாக நமக்கு கிடைக்கல இந்த வருஷம். அதனால தான் இந்த அளவுக்கு நீர்நிலைகள்லாம் காய்ந்து போனதால் நமக்கு பார்த்திங்கனாக்கா வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா கூட மலைகளினுடைய மொத்த பசுமையும் வெயில்னால ரொம்ப தாக்கத்தினால ரொம்ப கருகி போகிற நிலைமையில் இருக்குது. சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக முகத்தில் கருவளையம் உருவாகி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பகல் நேரத்தில் பெண்கள் தலையில் முக்காடு அணிந்தபடியும் முதியவர்கள் தொப்பி அணிந்தபடி செல்வதை பார்க்க முடிகின்றது. மேலும் பகல் நேரத்தில் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் சாலையோர குளிர்பான கடைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அதே நேரத்தில் மரம் வளர்ப்பது மட்டும்தான் வெயில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என்று கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. காற்றா வீசுது, வெளியில கூட வர முடியல. இப்படியே போனால் அடுத்த மாதம்லாம் என்ன நடக்கும்னே தெரியல. அதனால ஃப்ரெஷ் ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரி ஜூஸு அந்த மாதிரி குடிச்சு தான் நாங்களே இது பண்ணுறோம். இப்படியே போனால் என்ன நிலமான்னு தெரியல.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய மரம் வளங்க. காத்துக்கொள்வதற்கு பழங்களும் இளநீரும் அதிகப்படியாக சாப்பிட்ணும். இல்லைன்னா பலதரப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த 2 தினங்களாக சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் நிலத்தடி நீர் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் விவசாய நிலத்தில் பயிரிட்டுள்ள பயிர்கள் கருக தொடங்கியுள்ளன. இது தவிர மிக விரைவில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்தும் உருவாகியுள்ளது. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.